தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவ திருத்தலம் சேனல் சார்பாக சிவமுத்துக்குமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த சேனலை நீங்க முதல் பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. கடந்த வாரம் நம் ஆதிபுரீஸ்வரர் திருத்தலத்தை பற்றி பார்த்திருப்போம். அந்த சேனலை வீடியோவை பார்க்காத அன்பர்கள் கீழே கொடுக்கப்பட்ட லிங்கில் பிரஸ் பண்ணி அதை பார்த்து பயனடையுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு சிவ திருத்தலம் அருள்மிகு மரகதம்பாள் மாணிக்கவள்ளி உடனாய மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த திருத்தலம் விராலிப்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் அமையப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லிலிருந்து விராலிப்பட்டி வழியாக செல்லும் வழியாக 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பேருந்து நிறுத்தத்தை அடைந்து அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஸ்தலத்தை நாம் அடைய முடியும். மேலும் இந்த தலத்தோட சிறப்பு என்னன்னு சொல்லணும்னா, சிவராத்திரி அன்று, அதாவது சிவராத்திரி காலங்களில் அந்த 30 நாட்களும் நடைபெறக்கூடிய காலங்கள் முழுவதும் சூரியனிட ஒளிக்கதிர்கள் மூலவர் மீது படும். பகலில் படக்கூடிய காலையில் வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் சிவன் மீதும், மாலையில் வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் பைரவர் மீதும் நேரடியாக படுவது இந்த கோயிலோட ஒரு தல சிறப்பு என்று நாம் சொல்ல முடியும். மேலும் எல்லா கோயில்களும் பார்த்தீங்கன்னா அம்பாள் தனியாகத்தான், ஒரே ஒரு அம்பாள் தான் தனியாக காட்சி கொடுப்பாங்க. ஆனா இந்த திருத்தலத்தில் மட்டும் மரகதவள்ளி, மாணிக்கவள்ளி இருவரும் அம்பிகைகளாக இருந்து இந்த கோயிலில் இச்சாசக்தி கிரியாசக்தியாக செயல்பட்டு காட்சி தருகிறார்கள். அதே போல் ஞான சக்தியான இறைவனை நாம் தரிசிக்க முடியும் என்பது இந்த கோயிலோட ஒரு தல சிறப்பு வாய்ந்த இடமாக இந்த தலம் அமையப்பட்டுள்ளது. மேலும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலத்துக்கு மேலும் ஒரு சிறப்பு என்ன சொல்லணும் அப்படின்னா, நட்சத்திரத்துக்குரிய ஒரு ஸ்தலமாக, மக நட்சத்திரத்துக்குரிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக இருக்கிறது. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு தான் வேண்டியதை அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். மேலும் மற்ற 26 நட்சத்திரக்காரர்களும் இந்த ஸ்தலத்திற்கு வந்து இறைவனை மனப்பூர்வமாக வழிபட்டு சகல சௌபாக்கியங்களும் பெற்று செல்ல முடியும் என்பது இந்த ஸ்தலத்தோட மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இந்த தலம் அமையப்பட்டுள்ளது. மேலும் பரத்வாஜ மகரிஷி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்ப காரணத்தால் ஒவ்வொரு மாதமும் மக நட்சத்திர நாளன்று சிறப்பு வழிபாடு இந்த கோயில்களில் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆகவே மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த ஸ்தலத்திற்கு வந்து மக நட்சத்திரத்தில் வழிபட்டு இறைவனை வழிபட்டு தரிசிக்க முடியும். மேலும் பரத்வாஜ மகரிஷி தன்னுடைய யோக நிலையில் அமர்ந்து மனதை ஒடுக்கி இறைவனை வழிபட்டார். அவ்வாறு வழிபட்ட காரணத்தால் இந்த இடம் ஒடுக்கம் தவசி மேடை என்று பெயர் பெற்றதாக இந்த ஸ்தலம் சொல்லப்படுகிறது. இது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருக்கிறது. ஆகவே மக்கள் அனைவரும் இந்த ஸ்தலத்திற்கு வந்து இறைவனை வேண்டி அருள் பாலிக்கின்றார்கள். மேலும் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிய கோயிலாக இருந்தாலும் சிவபெருமான் கிழக்கு நோக்கி முகமாக இருந்து அருள் பாலிக்கிறார். ஆனால் மரகதவள்ளியும் மாணிக்கவள்ளியும் சிவபெருமானை வலது பக்கமாக தெற்கு புறமாக பார்த்து காட்சி கொடுக்கிறார்கள். ஆகவே அம்பாள்களை வழிபட நாம் எட்டி பார்த்துதான் வழிபட முடியும், நேரடியாக வழிபட முடியாது. அந்த நிலையிலே அம்பாள் சிறப்பாக காட்சி கொடுக்கிறார்கள். இவ்வளவு பெயர் பெற்ற இந்த ஸ்தலத்திற்கு வந்து அனைவரும் பயன்பெற வேண்டும். மேலும் இந்த ஸ்தலத்தோட வரலாறு சொல்லணும் அப்படின்னா, ராமபிரான் சீதையை மீட்டு கொண்டு அயோத்தி செல்லும் வழியில் இந்த ஸ்தலத்திற்கு வந்து வருகை புரிகிறார்.
அப்பொழுது தேவகுருவின் புத்திரரான பரத்வாஜ முனிவரை சந்திக்கிறார். அவருடன் விருந்தோம்பல் மேற்கொள்கிறார். ராமபிரானுடன் ஆஞ்சநேயரும் கூட வந்திருக்கிறார். இப்போ ஆஞ்சநேயருக்கு உதவிய காரணத்தினால் அவருக்கு உபசரிப்பு செய்வதற்காக வாழை இலையின் நடுவிலே ஒரு கோடு போட்டு ஒரு பகுதியில் ஆஞ்சநேயரை உண்ணச் சொல்கிறார், மறுபகுதியில் அவரும் உண்கிறார். இதன் காரணமாக அன்று முதல் வாழை இலையின் நடுவே கோடு வந்ததாக, அதாவது வாழை இலையின் நடுவிலே ஒரு கோடு வந்ததாக கர்ண பரம்பரை என்ற நூல் கூறுகிறது. ஆகவே இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த திருத்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக போற்றப்படுகிறது. பரத்வாஜ முனிவரால் இந்த மகாலிங்கேஸ்வரரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாகவும் இந்த ஸ்தலம் விளங்குகிறது. மேலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பிரதிஷ்டை செய்வதற்கு 5 முனிவர்கள் உதவி புரிந்திருக்கிறார்கள். அவரில் பரத்வாஜ முனிவரும் ஒருவராக இருக்கிறார். ஆகவே மதுரையில் உள்ள அமையப்பெற்றுள்ள மீனாட்சி அம்மனுக்கு பஞ்சராஜ மாதங்கி என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு வாரமும் நாம் ஒவ்வொரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கும்போது அந்த ஸ்தலத்திற்குரிய பரிகாரம், நேர்த்தி கடன்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த தலத்துல என்ன பரிகாரம் அப்படின்னா, மாசி மகத்தன்று சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகளும் அம்பாளுக்கும் சிறப்பு பூஜை வழிபாடுகளும் நடைபெறுகிறது. மேலும் மாசி மகத்தன்று மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய மக நட்சத்திர நாளில் மகராசிக்கு உரியவர்கள் வந்து வழிபட்டு சிறப்பான பலனை பெற முடியும். அதே போல நோய் நிவர்த்தி பெறுவதற்காக பக்த கோடிகள் இந்த தலத்திற்கு வந்து தங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். மேலும் வீடுகளில் வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகளால் துன்பப்படுகிறவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு வந்து நிவர்த்தி பெற முடியும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தலத்தால் இந்த பிரார்த்தனை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல நோய் தீர்ப்பதற்காக வருபவர்கள் சிவபெருமானின் சன்னதியின் முன்பாக நெய் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடும் போது அவருடைய பரிகாரம் நிவர்த்தி அடைகிறது. இந்த கோயிலில் ஒரு நேர்த்திக்கடன் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, சுவாமி மேலும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றிக் கொள்ளலாம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலத்தை பற்றி நாம் இவ்வளவு நேரம் பார்த்தோம். இந்த ஸ்தல வரலாறு உங்களுக்கு மேலும் பலனை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறோம். மேலும் அடுத்த வாரம் மற்றொரு சிவ திருத்தல சேனல் மூலமாக மற்றொரு பரிகார ஸ்தலங்களை நாம் பார்ப்போம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.